ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து டீத் கிரைண்டிங் இல்லைன்னா பிராக்சிசம்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பல்லு கடிச்சிட்டே இருக்கும் நிறைய குழந்தைங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தை ஏஜில் தான் நிறைய இருக்கும். ஆனால் இது எந்த ஏஜில் வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி பார்க்க வேண்டாம். இது ஒரு டிஸார்டர் இல்லைன்னா ஒரு ஹேபிச்சுவல். இதுதான் சிலவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசில் இருக்கிறது வந்து ஒரு ஏஜ் தாண்டும்போது தானாகவே போயிடும். அதனால ரொம்ப வரி பண்ண வேண்டாம். பட் சிலவங்களுக்கு வந்து இந்த ஆஃப்டர் 15 to 16 இயர்ஸ்க்கு அப்புறமும் சிலவங்களுக்கு இந்த பிரெக்சிசம் இருக்குது. ஸோ எதனால இது வருது அப்படின்னும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் நான் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு சயின்டிஃபிக்லி இதுக்கு ஒரு காரணம் இல்லை. பட் ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் இமோஷனல் இந்த மூணு விஷயம் ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர் இந்த மூணு ரீசனுமே இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மீன்ஸ் இதில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட அந்த பிரெக்சிஸுக்கு காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரெக்சிசத்தில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எவர்க் பிரெக்சிசம்னு ஒன்று இருக்குது, ஒன்று வந்து ஸ்லீப் பிரெக்சிசம்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது வந்து தெரிஞ்சுன்னா ஒரு ஹேபிச்சுவலாக வருது. அதை வந்து அவேக் பிரெக்சிசம்னு சொல்லுவோம். தூக்கத்தில் வந்து நமக்கு தெரியாமல் அந்த விஷயம் நம்ம பண்ணுறது தெரியாது. ஆனால் காலையில் பார்க்கும்போது அந்த மசிலில் பெயின், இல்லைன்னா நம்மளோட டெம்பரோ மாண்டிபுலர் ஜாயிண்டில் வந்து பெயின், அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பெயின் இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்லீப்பிங், அதாவது நம்ம தூக்கத்தில் பண்ணுறது வந்து ஸ்லீப் பிரெக்சிசம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது யாருக்கு மெயினாக பார்த்தோன்னா, ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப கோபம், இமோஷ்னல், அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த பிரெக்சிசம் அதிகமாக பார்க்குறது. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க. இந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா, அவங்களோட இமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடுங்க. சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோவம் வருது அவங்க வந்து க்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்களோ, அழுந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து வாய் மூடு இல்லைன்னா பேசாம மாதிரி அப்படின்னு அவங்க இமோஷன்ஸை வந்து நம்ம அமுக்கி பண்ணும்போது அந்த குழந்தைக்குள்ளே அந்த கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் உள்ளே அப்படியே அமுங்கி வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி பல்லு கடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் அந்த ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இமோஷன்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி குழந்தைக்கு இருக்கணும். கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஸோ ஒரு குழந்தையோட மனசில் எப்படி நோவுன்னா, அவங்கள இன்னொரு ஆளோட கம்பேரிஸ் பண்ணும்போது பேசாமல் இது பண்ணாதே அது பண்ணாதே அவங்கள பாரு இப்படி என்னெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இமோஷன்ஸ் வந்து ஹர்ட் ஆகும். அந்த இமோஷன்ஸ் ஹர்ட் ஆகும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் உள்ளுக்குள்ளே அந்த கோபத்தையும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் அந்த வெறுப்பு எல்லாமே அமுக்கி அந்த ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிடுவாங்க. அந்த ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும் என்ன ஆகும்னா, அவங்க பல்லு கடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரைண்டிங்கு, சம்டைம் அந்த ஜோயை வந்து இப்படி இது வந்து ஆட்டிகிட்டே இருக்க மாதிரி. ஸோ அந்த மோஸ்ட்லி வந்து ஆங்ஸைட்டி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த லெவல் தான். ஈவன் பெரியவங்களுக்கும் அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் அது ஹேபிச்சுவலாக மாறிடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆகிடலாம். இல்லைன்னா சம்டைம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஜோ கிட்டே அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம பல்லெல்லாமே ஒரு வரியில் இருக்கும். சில டைம் அந்த ஸ்ட்ரக்சரல் டீத் மால் ஃபங்க்ஷன்லாம் கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். சம்டைம் வந்து ஸ்லீப் பிரெக்சிசம்னு சொல்கிறது வந்து தூக்கத்தில் வந்து ஏதாவது ஸ்லீப் டிஸார்டர் இருக்கும், ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். இல்லைன்னா சிலவங்களுக்கு வந்து ஸ்னோரிங் இருக்கும். அதாவது நம்மளோட தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது சம்டைம் வந்து இருக்கலாம். அதே மாதிரி தூங்க போகும்போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நம்ம பீஸ்ஃபுல்லான மைண்டு வந்து ஜாலியாக இருக்க மாதிரி. மோஸ்ட்லி வந்து என்ன, நம்ம குழந்தைய தூங்க வைக்கும்போது அவங்கள அழ வச்சு இல்லைனா கோவப்படுத்தி இல்லைனா பயப்படுத்தி தூக்க வைக்கிறோம். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட அந்த இமோஷன்ஸ் வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இல்லாமல், குழந்தை மட்டும் நான் சொல்லலை, இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனால் 25-23 இயர்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த பிரெக்சிசம் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் ஓவர் ஸ்ட்ரெயினாக இருக்குது, ஓவர் ஸ்ட்ரெஸ்னால் போய் தூங்கும்போது இது வந்து அதிகமாகிடும். ஸோ தூங்க போகும்போது ஒரு மெடிடேஷன் மாதிரி இல்லைன்னா அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு, ஸோ அதிகமாக வந்து இமோஷன்ஸை வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழந்தைய தூங்க வைக்கலாம். செல்ஃபானாலும் ஹாப்பியான விஷயத்தை நம்ம கேட்டுட்டு இல்லைன்னா பார்த்துட்டு போய் தூங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஒரு ப்ராப்ளத்துலனா அந்த சிவியோரிட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இது ஒரு நோய் இல்லாததுனால கொஞ்ச நாளில் வந்து சரியாயிடும். அதனால ரொம்ப
குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் ரொம்ப வரி ஆக வேண்டாம். நான் இதில் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு காட்டுறேன், அதோடு சேர்த்து ஒரு இமோஷனல் பாயிண்ட்டும் காட்டுறேன். இது ரெண்டுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணினாலே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சேஞ்சஸ் வந்துடும். அக்யூபஞ்சர் வந்து ரொம்ப ரிசல்ட் ஓரியன்ட். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது, அடல்ட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குன்னா அக்யூபஞ்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸு அந்த காம் டவுன் பண்ணது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது கன்சல்டேஷனாக கவுன்சிலிங்காக வேணும்னா என்னோடய நம்பர் இருக்குது, பெய்டு கன்சல்டேஷன் தான். நீங்கள் என்னோட வந்து அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய வந்து இப்படி இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வச்சுட்டு தூங்க வைக்கிறது ஒரு இது. அதே மாதிரி தூக்கத்தில் அவங்க பல்லு கடிச்சுன்னா நீங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் திருப்பி படுக்க வச்சுன்னா ஓரளவுக்கு அந்த மொமெண்ட்டில் இருக்குது அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பாடில் அவாய்ட் பண்ணணுன்னா சாக்லேட்டு, கொக்கோ-கோலா அந்த மாதிரி கேஃபீன், அதாவது காஃபி, அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அடல்ட்டாக இருக்கும் ஆல்கஹால் அந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஏதாவது ஹேபிட் இருந்தால் அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டீத்து பைண்டிங் பண்ணும்போது ஸ்வெல்லிங் இல்லைன்னா இந்த இடத்துல பெயின் இல்லைன்னா சம்டைம் வந்து ஒரு லைட்டாக ஹெட்டேக்கு இல்லைன்னா ஃபேஷியல் பெயின், அதாவது நம்மளோட இந்த ஏரியாவிலலாம் பெயின் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே இப்படி பைண்ட் பண்ணி இதை பல்லு கடிச்சிட்டு மார்னிங் பார்க்கும்போது இது ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு சூயிங்கம் அல்லது வாயில் போட்டு ஏதோ கடிக்கிறது மாதிரி தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏன்னா அது பண்ணும்போது அது அதிகமாகிடும். அதே மாதிரி பென்சிலு ஏதாவது ஒன்று வாயில் இப்படியே கை கடிக்கிறது, பென்சில் கடிக்கிறது அந்த மாதிரி ஹேபிட் இருந்தால் கூட அதை நீங்கள் அதை வந்து நார்மலாக பாசமாக எடுத்து சொல்லி அதை அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே குழந்தைய வந்து நம்ம திட்டுமா அந்த ஆங்கர் வந்து உள்ளே இருக்கும், அதனால பாசமோட அதே மாதிரி பூஸ்ட் பண்ணுங்கள். எப்போவும் நம்ம குழந்தைய வந்து திட்டிட்டு நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருக்காமல் அவங்கள கொஞ்சம் பூஸ்டிங் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே அந்த மோட்டிவேஷன் ரொம்ப தேவை. இப்போ நான் காட்டுறது வந்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஒன்று வந்து PC6, இது எல்லாத்துக்குமே நான் காட்டுவேன். இது வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து அவங்கள காம் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இந்த ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கள். 2 சைட்லையுமே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் இது PC6ன்னு சொல்கிறது. இப்போ நான் காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட் எல்லாமே நம்மளோட இந்த பக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே GB2 இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, ஸ்டொமக் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் 3 ஃபிங்கருமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அங்கே ஒரு அழுத்தம் மாதிரி இருக்கும். இப்படி இது 2 இடத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் இப்படி நீங்கள் 3 ஃபிங்கர் வச்சுட்டு பண்ணிக்கலாம். குழந்தைக்கு ஆனால் மெதுவாக அழுத்தி விடுங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸசைஸ் என்ன, நம்மளோட ஃபிங்கர் வந்து அதாவது நீங்கள் குழந்தையோட ஃபிங்கரை வாயிலுன்னா உங்கள் ஃபிங்கரே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளாடி விட்டுட்டு இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது நான் இப்போ கை போடலை, இப்படி பண்ணிவிட்டு இங்கே நமக்கு கிடைக்கும் இல்லையா, அங்கே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த ஏரியா, இந்த TGM கிட்ட, இந்த ஜாயிண்ட் கிட்ட இல்லைன்னா 2 கையுமே இப்படி போட்டு இந்த ஸ்ட்ரெச் அவுட் பண்ண மாதிரி செல்ஃபாக இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம ஃபிங்கர் போட்டுட்டு அது கொஞ்சம் இந்த தம்பை யூஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். மவுத்தை ரொம்ப நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். எந்தளவுக்கு ஓப்பன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் உள்ளே போட்டுட்டு இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜோ மசில் வந்து மசாஜ் மாதிரி அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த மசில் வந்து ஸ்ட்ரெச் அவுட் ஆகும். இது ஓப்பன் ஆகணும். இந்த ஏரியா வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அங்கே வந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிடும். ஸோ குழந்தைக்காக இருந்தால் நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள். அது வந்து கம்பல் பண்ணி பிடிச்சு அழுத்தமாக பண்ணாமல் அது ஒரு ரசித்து அவங்கள சொல்ல புரிய வச்சு அந்த எப்போவுமே குழந்தைய ஹேண்டில் பண்ண விதம், டேக்கிள் பண்ணுற விதம் வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இல்லாமல் அவங்கள பூஸ்ட் பண்ண மாதிரி அவங்களோட அந்த ஹாப்பினஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பண்ணினா ஈஸியாக போயிடும். நம்ம என்னென்னா ரொம்ப நமக்கு பொறுமை இல்லாமல் நம்ம ஐயோ இவன் ஏன் இப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னே சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தால் ஒரு விஷயம் வந்து குழந்தையோட விஷயத்தில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான் ஹேண்டில் பண்ணுது.
ஸோ அது வந்து பொறுமை நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினைக்க வேண்டாம். ப்ராப்பராக ட்ரீட் பண்ணான்னா, ட்ரீட் இன் த சென்ஸ் இது ஒரு டிஸார்டர் மட்டும்தான், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணினா சரியாயிடும். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ ஆனதுனால நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.